Hi guys, and welcome back to Gamma Crypto. In channel subscribe பண்ணாம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்தே வந்து பாத்தீங்க அப்படினா நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மிகப்பெரிய green signal வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கூட போகுது அப்படினு சொல்லிட்டு yes it is still on. So எப்போ வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மார்க்கெட் மூவ் நடக்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா XRPயும் QNTயும் வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்மே வந்து இந்த கிரிப்டோ ஷட்டவுனை வந்து பாத்தீங்கன்னா இந்த 42 டேஸ் கிரிப்டோ ஷட்டவுனை எண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா இன்னைக்கு சைன் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துக்கு வருது. ஸோ இதனால கண்டிப்பா கிரிப்டோ மட்டும் இல்லாம நிறைய ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கிரீனா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆல்ரெடி XRP அண்ட் QNT வந்து பாத்தீங்க அப்படின்னா லீட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல ஆல்ரெடி இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். ஸோ குளோபல் லெவல்ல கிரிப்டோ ஸ்கேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பாப்புலர் ஆகிட்டே போகுது தான் சொல்ல முடியும். ஸோ அதோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாய்வான் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ரிசர்வ் வந்து பை திஸ் இயர் எண்டுக்குள்ள செட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டாய்வான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிரிப்டோ டிஜிட்டல் அசட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்லை. பட் ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய சீஸ்ட் பண்ண அசட்ஸ் இருக்கும். நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஸ்டாக் வச்சு இல்லை வந்து பிட்காயின் வச்சோ இல்லை கிரிப்டோ வச்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆளோட பேங்க் வேலட்டோ இல்லை கிரிப்டோ வேலட்டோ எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீஸ் பண்ண அசட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருக்கிறது புழக்கத்தில். ஆல்ரெடி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸாக இருக்கு. அண்ட் அது ஒரு பெரிய நேஷனல் ட்ரெஷர் மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அதனால பேசாமல் அந்த சீஸ் பண்ணியிருக்க அசட்ஸை வச்சு அதனால நம்மளுக்கு வரதோ லாபம் தான் வரப்போகுது. அதுவும் நஷ்டம் ஆக போகிறது இல்லை. அதுவும் நம்ம இது ஃபண்ட் பண்ணி வாங்கல, இதை சீஸ் பண்ண அசட்ஸ் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஷரியில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆயிடுச்சு அப்படின்னா டாய்வானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிசர்வா அவங்க கண்ட்ரிக்கே ஒரு நேஷனல் ரிசர்வா வந்து அமைஞ்சிரும். ஆல்ரெடி பூட்டானா இருக்கட்டும் எல்சல்வடாரா இருக்கட்டும் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிசர்வ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யூஎஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பே சொல்லியிருந்தாரு ரிகார்டிங் இந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அவங்க பில்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாய்வானும் இப்போ உள்ள ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அடாப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கொண்டு வருது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையுது. ஸோ தட் இஸ் த நியூஸ் ஷேர் டு கைஸ் டுடே. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வரும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.